Hello everyone, welcome back to Untitled Chapter. நான் உங்க சோமஸ். நம்ம லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ண இந்த 3 வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் Untitled வெறும் மாடலர் கிச்சன் பண்றவங்கன்னு நினைச்சிட்டாங்க. பட் நாங்க Untitled மாடலர் கிச்சன் மட்டும் இல்லைங்க, ரெசிடென்ஷியலோட கம்ப்ளீட் இன்டீரியர்ஸ், கமர்ஷியல் இன்டீரியர் இந்த மாதிரி இன்டீரியர்ல எல்லாமே பண்றோங்க. ஸோ அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது குலசேகரம்ல நம்ம லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்பா அண்ட் சலூன் ப்ராஜெக்ட் தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த ப்ராஜெக்டில் நம்ம என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன வேல்யூ வச்சு இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்பா அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ இந்த பியூட்டி பார்லர் பற்றி சொல்லணும்னா, இதை கம்ப்ளீட்டாக நம்ம அவுட் சைடில் ஏசிவி பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆல்சோ கிளாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க. ஒன்ஸ் நம்ம உள்ள என்ட்ரானோடனே நமக்கு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசப்ஷன் டேபிள், அதுக்கு பேக்லேயே ஒரு பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பிராண்டிங் பண்ணிக்கலாம். தென் இந்த ஏரியா வால் வந்து ஃபுல்லாகவே ஒரு ட்ராபிக்கல் ஃபினிஷில் இருக்காமல் ஒரு வால்பேப்பர் கொடுத்துருக்கோங்க. தென் அங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது, அதை நம்ம என்ட்ராகி வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது நமக்கு மெடிக்யூர் அண்ட் பெடிக்யூர் ஏரியா தான். அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லான்ச் ஏரியா இருக்குது. தென் இந்த சீலிங் பார்க்கும்போது ஒரு வேவியான ஒரு பேட்டர்னில் நம்ம இந்த சீலிங் கொடுத்துருக்கோங்க. அது இந்த ரூமுக்கு இன்னொரு ஏஸ்தட்டிக்கலாக இன்னொரு பெட்டரான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது மென்ஸ் ஹேர் கட் ஏரியாங்க. இந்த இடத்தோட ஹைலைட்டு இதோட வால் டெக்ஸ்சர் பெயிண்ட் தான். இந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க சீலிங் ரொம்ப மினிமலான டிசைன் சீலிங் தாங்க. இதில் நமக்கு 3 ஹேர் கட் ஏரியா இருக்குது. அண்ட் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் ஏரியா இருக்குங்க. தென் இதுக்கு பேரலாக இருக்கிற நெக்ஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இது உமன்ஸ் ஹேர் கட் ஏரியாங்க. இதுக்கும் சேம் 3 ஹேர் கட் ஏரியா இருக்குது. தென் அந்த ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா அங்கே ஹேர் வாஷ் டேபிள் வரும். தென் இந்த ரூம்லையும் நம்ம மென்ஸ் ஹேர் கட் ஏரியாலையும் நமக்கு ரெண்டுமே எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க மிரரும் பார்த்தீங்கன்னா வித் பேக் லைட்டோடு இருக்குங்க. தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைட்டிங் மிரர் ஒன்று கொடுத்துருவோங்க. இது டச் கண்ட்ரோலில் நம்ம ஒர்க் ஆகக்கூடியது. இதை பற்றி நிறைய டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த இன்பில்ட் லைட் மிரர் பக்கத்துலேயே ஒரு வைடரான ஒரு மிரர் கொடுத்துருக்கோங்க. இந்த பேக் மிரருக்கும் நம்ம லைட் கொடுத்துருக்கோம், அது பாருங்கள். இந்த லைட்டிங் மாதிரியே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப ஹைலைட்டட் பாயிண்டாக இருக்குது, அதாங்க ஸ்டிக்கரிங். நம்ம இந்த கிளாஸ்லேயே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட்லேயும் பாருங்களேன், இந்த மாதிரி தாங்க நம்ம ஸ்டிக்கர் வந்து மேக்ஸிமம் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோங்க. தென் இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கப் ரூம். மேக்கப் ரூம்லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகும்போது நமக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் தாங்க மசாஜ் ரூம். தென் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேம்பூ ஸ்டைலில் ஒரு வால்பேப்பர் கொடுத்துருக்கோங்க. மசாஜ் ரூம் பக்கத்துலேயே ஒரு ஹிடனான ஒரு ரூம் இருக்குங்க, அது வேக்சிங் ஏரியா. மசாஜ் ரூமுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதாங்க ஸ்டீம் ரூம். இந்த ரூம் பற்றி சொன்னது கம்ப்ளீட்டாக ஃப்ராஸ்டட் கிளாஸில் நம்ம கன்சீல் பண்ணியிருக்கோங்க, ஸ்டீம் எங்கேயும் வெளியே போகாத வகையில். இதோட சீலிங் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபைபர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா அதுதான் கம்பேர்ட் டு ஜிப்சம் போர்டு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆல்சோ இதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஸ்டீமுக்கான இன்ஜின் செட் பண்ணியிருக்கோம். இதோட பாட்டம் ஏரியாவில் ஒரு சின்ன மினி பேண்ட்ரி கொடுத்துருக்கோம். இங்கே நமக்கு வேக்சிங் ரெடி பண்ணிக்கலாம், ஆர் மசாஜ்க்கு யூஸ் பண்ணுற ஆயின்மெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்பா அண்ட் சலூன் ப்ராஜெக்ட் நாங்கள் லாஸ்ட் இயர் செப்டம்பரில் கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் பில்டிங்க்கும் பெயிண்டிங், ஃப்ளோரிங், சீலிங், லைட்டிங், மிரர் ஒர்க்ஸ், ஏசிபி ஒர்க், கிளாஸ் ஒர்க் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நீங்கள் இன்னும் Untitled எப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.